திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது எங்க நேரத்தில் அறிந்தும் அறியாமலும் பகிர்கிறார் எஸ் சதீஷ் அவர்கள். தப்புனா என்ன? நாம ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்காம வேற வழியே இல்லாம அந்த விஷயத்தை செய்யறப்போ சின்ன சின்ன தப்பு ஏற்பட்டு பின்னாடி பெரிய தப்பா வந்து நிற்கும். இது ஒரு வகையான தப்பு. தப்புல இன்னொரு வகை இருக்கு. செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சு நம்மளோட எதிர்ப்பை கெட்ட வழியில காட்டுறது. இன்னும் தெளிவா சொல்ல போனா தெரிஞ்சு செய்யற தப்பு. சரி, நாம யூஸ்வலா என்னென்ன தப்பு செய்யறோம்? நம்மளோட தப்பெல்லாம் என்னென்ன? காலையில 8:30 மணிக்கு ஸ்கூல் இருக்குன்னா வீட்டுல 8 மணி வரை தூங்குவோம். இப்படி 8 மணி வரை தூங்குறியே, நீ எல்லாம் எங்க அப்படின்னு அம்மா நம்மளை திட்டினாங்கன்னா நமக்கு பிடிக்காது. காலையில டிஃபன் நல்லா சாப்பிடணும், அப்பதான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும். ஏன் இவ்வளவு கம்மியா சாப்பிடுற, நல்லா சாப்பிடு அப்படின்னு நம்மளோட அம்மாவோ இல்ல தாத்தா பாட்டியோ திட்டினாங்க அப்படின்னா நமக்கு பிடிக்காது. ஸ்கூலுக்கு போற பஸ் வந்துருச்சு, பஸ் கண்டக்டர் நீங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் உள்ள தள்ளி போனாதான் என்ன, ஏன் படிக்கட்டிலே நிக்கிற அப்படின்னு நம்மளை பார்த்து திட்டினாருன்னா நமக்கு பிடிக்காது. கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நீங்க கவனிக்காம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதை பார்த்து அந்த டீச்சர் நான் இங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டீச்சர்ஸ் திட்டினாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் டியூஷன் போறப்போ கிளாஸ் ஒர்க் நோட் கம்ப்ளீட் பண்ணாம போயிருந்திருப்பீங்க. அதை பார்த்து டியூஷன் டீச்சர் ஏன் இப்படி கிளாஸ் ஒர்க் நோட்டை கம்ப்ளீட் பண்ணாம வந்திருக்க, அப்படி வந்தா இங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு அவங்க உங்களை பார்த்து திட்டினாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. இப்படி காலையில இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்ம திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடுத்தவங்க நம்மளை திட்டும் போதோ இல்ல நம்மளை கிண்டல் பண்ணும் போதோ தான் நம்ம கத்துக்குவோம். அதனால சுய திருத்தம் வேணுங்க. சுய திருத்தங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை நாம பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன தப்பு செய்யறோம் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்காக அழுகிறது, எல்லாத்தையும் வெறுக்கிறது, இல்ல என்னை இப்படி திட்டாங்களே அப்படின்னு சூசைட் பண்ண போறதெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடையாதுங்க. யாரு உங்களை திட்டினாலும் அதை திட்டின வார்த்தையா பார்க்காம உங்களை திருத்துற வார்த்தையா பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்.